ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் வந்து நீட் 2023 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா, a unit formed by the attachment of a base to one first position of a sugar is known as nucleoside. ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, when nucleoside is linked to phosphorus acids at the 5th position of a sugar moiety we get nucleotide கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி நமக்கு தெரியும், இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்டோஸ் சொல்லுவோம். 5 கார்பன் வித் 1 ஆக்சிஜன், பென்டோஸ் சுகர். அப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கூட சுகரும் ஒரு பேஸும் கம்பைண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குனாக்கா நியூக்ளியோசைடு கிடைக்கும். நியூக்ளியோசைடு ஒரு சுகரும் ஒரு பேஸும் கம்பைண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நியூக்ளியோசைடு கிடைக்கும். அதே போல் பார்த்தோன்னா இந்த நியூக்ளியோசைடும் பாஸ்பேட் குரூப்பும் கம்பைண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நியூக்ளியோடைடு கிடைக்கும். இந்த நியூக்ளியோசைடு நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். இது ரெண்டும் கம்பைண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குனாக்கா நியூக்ளியோடைடு கிடைக்கும். நியூக்ளியோடைடு. அதே போல் வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு கம்பைண்ட் ஆகிட்டு நமக்கு பாலி நியூக்ளியோடைடு கிடைக்கும். அதுதான் நம்ம நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அப்போ n நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு கம்பைண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து பாலி நியூக்ளியோடைடு கிடைக்கும். பாலி நியூக்ளியோடைடு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்கிறோம். அப்போ ஒரு சுகர் கூட வந்து பேஸ் கம்பைண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு நியூக்ளியோசைடு கிடைக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, a unit formed by the attachment of a base to first position of a sugar is known as nucleoside. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அப்போ நமக்கு வந்து பென்டோ சுகர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இதுதான் நம்ம பென்டோ சுகர் சொல்கிறோம். 5 கார்பன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, கார்பனுங்க 1 2 3 4 5 இருக்குது. 5 கார்பன். அது கூட ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து பேஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பேஸ் லிங்க்டு வித் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் எ சுகர் இன் நியூக்ளியோசைடு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் பேஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம நியூக்ளியோசைடு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் நியூக்ளியோசைடு சொல்கிறோம். அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when a nucleoside is linked to phosphorus acid கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் ஆசிட் கிடையாது, பாஸ்போரிக் ஆசிட் வரணும். ஓகேவா? அப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 2 வந்து எப்படி இருக்குன்னா ஃபால்ஸாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென்டோஸ் சுகரில் வந்து 5th பொசிஷனில் வந்து ஓகேவா, 5th பொசிஷனில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது வந்து 5. 5th பொசிஷன் கூட பாஸ்பேட் குரூப் இருக்குது. அது வந்து பாஸ்போரிக் ஆசினுடைய குரூப்பு. அப்போ 5th பொசிஷனில் பாஸ்போரிக் ஆசிட் இந்த பாஸ்பேட் குரூப் கனெக்ட் ஆச்சுன்னா நமக்கு நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோடைடு. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து 2 வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குனாக்கா தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.